தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். எப்பவுமே பொதுவாக விஜயை பற்றி ஏதாவது ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஒரு டிபேட்டோ நானும் கணேஷ் ஒன் வாய்ஸ் தமிழில் பண்ண நான் நிறைய கருத்துக்களை பார்க்கறது உண்டு. நம்ம உறவுகள் போடுவாங்க, எதுக்கு இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு களத்தில் இல்லாதவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இது நேர விரயம், விஜயை பற்றி பேசுகிறத தவிர்க்கவும், அந்த அரசியல் வந்து ஒரு ஒரு விஷயமும் பிரயோஜனமுமே இல்லை, அதை பற்றி பேச வேண்டாங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்து பதிவு நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு பதிவு மட்டும் போடணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவரோட மற்ற நிலைப்பாடுகள்லாம் பார்த்துட்டு அவர் எப்படி அரசியல் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்து இனிமேல் பேசலாம். அதனால இந்த ஒன்று அது எதனால நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரை பின்தொடர்ந்து போறவர்களும் இளைய தலைமுறை சமுதாயத்தினர் வந்து இளைய தலைமுறையினர் நிறைய அவர் பின்னால ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் போயிட்டு இருக்காங்க. ரசிகர் மன்றத்திலே இருந்தாங்க. அவருக்கு வந்து அவரோட படங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப ஆரவாரமாக கொண்டாடக்கூடிய நிறைய இளைய பிள்ளைகள் இருக்காங்க. அது மாதிரி பெண்கள், காலேஜ் போகிற பெண்கள், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு ரசிகையாக இருக்காங்க. அவர் மேபி அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம வைக்கிற ஒரு சின்ன ஒரு பெர்செப்ஷன் எடுத்துங்களேன். என்னன்னா, நான் விஜய் ஆரம்பத்தில் வரும்போதே அவரோட செயல்பாடுகளை பார்த்துட்டு வந்து இது சரிப்பட்டு வராதுங்கிற ஒரு எண்ணம் என் மைண்டில் இருந்தது. அவர் வந்து ஏன்னா ஒரு ஒரு அரசியல் தலைவர் வந்து பேசும்போது உளமாற பேசுறாரா, உளமாற அரசியல் பேசினா அது எப்படி இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து விஜயகாந்த் அவர்களையும் சீமான் அவர்களையும் தான் நீங்க பார்க்கணும். அந்த உளமாற உள்ளத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விஜயகாந்த் வந்தது. அதுக்கு அடுத்தபடியா நான் பார்த்தது வந்து அதாவது நம்ம ஜென்ரேஷன்ல சொல்றேன். முன்னாடி இருந்தவங்களை காமராஜர் அவர்கள்லாம் நேராக பார்த்ததில்ல. பட் நேராக பார்க்க வாய்ப்பு கிடைச்சவங்களை பற்றி மட்டும் தான் நான் சொல்றேன். விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்தது. விஜய் வந்து எப்பப்போ பேசுறாரோ அது வந்து எனக்கு செயற்கையாக தான் தோணியிருக்கே தவிர அவர் வந்து ஒரு ஒரு ரியல் பர்சனா இதுவரைக்கும் அவர் உளமாற ஒரு அரசியலை பேசுறாங்க என்னால் நம்பவே முடியல. அந்த சந்தேகத்தை வந்து இப்போ அவர் எந்த நோக்கில் போயிட்டு இருக்காரு, அரசியலுக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்காரா இல்லை மக்கள் சேவைக்கு வந்திருக்காராங்கிறது வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அவர் என்ன என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, ஜான ஆரோக்கியசாமியை வச்சு அதிமுக கூட எப்படி கூட்டணி பேசிட்டு இருக்காரு. நான் எப்பவுமே வந்து ஒரு அரசியல் இப்படிதான் போகுது அப்படிங்கிறத நான் கணிக்கிறேன்னா அதை கிராஸ் செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா, அந்த கட்சி அது அது வந்து ஈஸியாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஒன்று அவர் கொடுக்குற பேட்டிகள், இல்லைன்னா அவர் வர்ற அறிக்கைகள், அவரை சார்ந்து பேசுறவங்க. விஜயோட கட்சியை பொறுத்தவரைக்கும் அவரை சார்ந்து பேசுறவங்க நம்ப முடியாது. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. மேல வேற எதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு டிஸ்கனெக்ட் நான் பாக்குறேன். ஆனா பொதுவாகவே ஒரு மூட் ஆஃப் தி பார்ட்டின்னு நீங்க தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, நீங்க இப்போ நம்ம தேமுதிக எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்த் அவர்களின் மனைவி உண்மையிலேயே அவங்க வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பெண்மணி. அவங்க நல்லா எடுத்துட்டு போறாங்க அந்த கட்சியை. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. கூட்டணி டைனாமிக்ஸ் தான் அவங்க ஸ்பேஸ். அந்த கூட்டணி டைனாமிக்ஸ்க்குள்ள அவங்க எவ்வளவு அழகா அவங்களோட கட்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைச்ச கட்சி இப்போ அவங்க எப்படி உயிர்ப்பிச்சு எடுத்துட்டு வராங்கன்னு பாருங்க. அதுவே ஒரு பெரிய கெப்பாசிட்டி. ஆனா அது அவங்களோட ஸ்கோப்புக்குள்ள நின்று பண்றாங்க. இந்த கூட்டணி டைனாமிக்ஸ்ன்ற ஒரு ஸ்கோப்புக்குள்ள நின்று பண்றாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. அண்மையில அவங்க கொடுத்த ஒரு பேட்டி, ஒரு 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 அரசியல் தலைவரோட பேட்டியை எப்படி வந்து உள்வாங்கிக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்றேன். அவங்க சொல்ற ஒரு இஷ்யூல எடுக்கிற நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து அவங்க வந்து அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. அது வந்து அதை நம்பலாமா நம்ப கூடாதுங்கிறத ரெண்டாவது விஷயம். சரியா, கூட்டணி டைனாமிக்ஸ்க்குள்ள வந்து நம்ம அதை தனியா இருக்கிற ஒரு ஆள் பேசலாம். இப்ப அண்ணன் சீமான் மாதிரி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த கூட்டணி டைனாமிக்ஸ்க்குள்ள இதை பேசணும் இதை பேசக்கூடாதுங்கிற நிர்பந்தம்லாம் கிடையாது. ஸோ அதனால அவரை பார்க்கறதுக்கு வேற டைனாமிக்ஸ். அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்கள அவங்க வந்து எப்படி அவங்க மூட அந்த பார்ட்டியோட மூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மொத்த பேட்டிலையும் ஒவ்வொரு இஷ்யூல யார் சார்பு எடுத்துறாங்க, யாரோட கருத்தை டோ பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த முஸ்லீம் ஹிந்து பிரச்சனைங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அதை பத்தி ஒரு கருத்து சொல்லும்போது அவங்க வந்து அப்படியே டிஎம்கே மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. ஆளும் கட்சியை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. பிஜேபி ஒரு சாஃப்ட் சைடு எடுக்கிறாங்க. சரியா, அதே மாதிரி சட்ட ஒழுங்குலையும் பயங்கரமான கடினமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அடுத்த கட்டமா இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் விஜயை பத்தி கேள்வி வரும்போது அவங்க அதை எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து எங்க வீட்டு பையன் தான், நாங்க பார்த்து வளர்ந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பொசிஷனிங்க விஜய் வந்து தேமுதிக கீழே வைக்கிறாங்க. கேப்டன் அவரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தாரு. நான் இன்னைக்கு வந்து இதுக்கு முந்தின காணொலியில் நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். எப்படின்னா விஜய் வந்து அதிமுக பேரம் பேசும்போது எந்த இடத்துல அவருக்கு சிக்கல் வரும் அப்படின்னா, தேமுதிக மற்றும் அதிமுக பாமக இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து முட்டிக்கிட்டு வருவாங்க. விஜய் வந்து எங்களை கீழே தானே ப்ரூவ் பண்றதுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. அந்த மூட தான் அவங்க செட் பண்றாங்க.
உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கும் கீழே தான் விஜய்னு அவங்க அந்த பொசிஷன் அப்படி செட் பண்றாங்கன்னா, இதுதான் நான் சொல்றேன். இப்படிதான் நீங்க அரசியலை பார்க்கணும். எப்படி எங்க போறாங்க, அப்ப இதனால இவங்களுக்கு என்ன சிக்கல் வரும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு வச்சுங்களேன். இப்ப இதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு வந்து நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் நினைக்கலாம். மேபி அந்த கட்சியில இருக்கிறவங்க விஜய் வந்து அதிமுக கூட போனா பயங்கரமா வந்து திமுகவை தோக்கடிச்சிடலாம், இல்ல ஒரு பெரிய இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஒரு மெட்டீரியல் கணக்கும் நீங்க போடலாம். பெரிய அளவுக்கு வந்து கட்சிக்கு ஃபண்ட் வரும், அது வந்து கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரிலாம் நீங்க பல கணக்கு நீங்க போட்டாலுமே இவங்க அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு களத்துல இருக்க மத்த அரசியல் தலைவர்கள்லாம் அவங்களை அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பாமக அவங்களுக்கு உண்டான அரசியலை பண்ணுவாங்க, தேமுதிக அவங்களுக்கு உண்டான அரசியலை பண்ணுவாங்க. உங்களை அவங்களுக்கு கீழே கொண்டு போறது பார்கெனிங்ல உங்களை அவங்களுக்கு கீழே, ஏன்னா இதுதான் அவங்களுக்கு பொழப்பே. இந்த கூட்டணி பார்கெனிங் தான் அவங்களுக்கு பொழப்பே. அவங்க இப்போ துண்டு போடுற இடம் இதெல்லாம்னா ஒன்னு பிஜேபிக்கு துண்டு போடுறாங்க, இன்னொன்னு அதிமுக துண்டு போடுறாங்க, ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு இடத்துல பார்கெனிங் வேணும். ஒன்னு பிஜேபி கிட்ட, இன்னொன்னு வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட அதிமுக பார்கெனிங் பண்ணும்போது இவங்க விஜய்க்கு கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவை வந்து அவங்களுக்கு இருக்கு, பிரேமலதா அம்மையாருக்கு இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, பொசிஷனிங்க வந்து கீழே பண்றாங்க. இது எடப்பாடிக்கு ஒரு மெசேஜ், விஜய்க்கு அவங்களுக்கு ஸ்டேக்ஸே கிடையாது. இப்ப எடப்பாடிக்கு தான் மெசேஜ், நீங்க வந்து எங்களை அவங்களுக்கு கீழே வைக்க முடியாதுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து எடப்பாடிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பிஜேபிக்கு வந்து ஓகே நாங்க ஓப்பனா தான் இருக்கோம், பிஜேபியோட இஷ்யூஸ்ல வந்து அவங்க வந்து பிஜேபியை எதிர்க்காம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பாசிட்டிவா சொல்ல மாட்டாங்க, ஆனா பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் அது ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, டிஎம்கே வரும்போதெல்லாம் இந்த மாதிரி மத பிரச்சனையை தூண்டி பண்ற விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி எடுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது இப்படிதான் பார்க்கணும். மூடு எங்க போறாங்க, தேமுதிக எங்க போறாங்க, இதனால விஜய்க்கு என்ன இம்ப்ளிகேஷன், அதுக்கப்புறம் விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். அலைன்ஸ் ஆப்ஷன்ல விஜய்க்கு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் கருதுறது என்னன்னா, ஒரு பெரிய மிராக்கிள் நடக்காத வரைக்கும் அவர் வந்து சீமானோட தான் போய் ஆகணும். சரியா? அது எப்படி அந்த கூட்டம் டைனமிக்ஸ் அமைய போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று வந்து அவருக்கு தனியா நிற்கிறது தான். தனியா நின்னா அது எந்த அளவுக்கு அவர் வந்து அவர் கையை விரிச்சு காமிக்கிற மாதிரி தனியா நிற்கிறதுக்கு வந்து அவர் விரும்புவாரா? நீங்க ஐயனாதெல்லாம் வெளியே சொல்ல வந்து பார்க்கும்போது அவருக்கு மேல அவர் வந்து அவரோட ஃபேஸை மட்டும்தான் கட்சிக்கு காமிச்சிருக்காரு. மற்றபடி அந்த ஒரு கூட்டணி டைனமிக்ஸோ, அந்த பேரம் பேசுறதோ, கூட்டணத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு. ஆனா அதை நான் தப்பு சொல்லல, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா இதுல நம்ம முக்கியமா நான் நான் எதுக்கு இந்த விஷயத்தை நீ அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்களே, அதுக்குள்ளேயும் உண்மையிலேயே சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா அப்படின்னு நினைச்சு போற ஆட்கள் இருப்பாங்கன்றதான் என்னோட கருத்து. அவங்க ஏமாந்துடக்கூடாதுல்ல, அந்த நல்ல எண்ணம் தோத்துடக்கூடாதுல்ல. இப்ப இப்ப நான் வந்து வாழ்க்கையில அனுபவிச்சு வந்த சில விஷயங்கள் இதெல்லாம் மாத்திர முடியாதா? இந்த மாதிரி நம்ம வேலை கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஆனா வேலைன்னு கவர்மெண்ட் வேலைன்னு வரும்போது காசை வாங்கிட்டு எவனுக்கு கொடுத்துறோம், நம்ம ஏமாற்றப்படுறோம், நம்ம ஒரு முறையை பின்பற்றி போறோம், இதெல்லாம் சரியாக நடக்குதுன்னு பின்பற்றி போறோம், ஆனா நமக்கு வந்து ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. சில ரேங்கிங்லாம் நமக்கு கம்மியா வரும், அதுக்கு மேல எவனா காசை வாங்கிட்டு சேர்ப்பான். அந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங்ல நமக்கு தெரியாது, எல்லாமே மறைமுகமா நடக்கிற விஷயம். அந்த மாதிரி ஒரு ஒரு உண்மையான ஒரு சமூக அக்கறையோட இருக்கிற இளைஞன் ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, ஒரு வியாபாரத்துக்காக அரசியலுக்கு வர்றவரால ஒரு ஏமாற்றப்பட்டுறக்கூடாது. அப்படி நீங்க விஜய் வந்து தனியா நின்னாரு, தனியா நிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாரு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பாருங்க, நீங்க பார்கெயின் பண்ணிட்டு அது கிடைக்கலனாலும் தனியா நிக்கிறாரு. அந்த உண்மையிலேயே விஷயங்களை மாத்தணும்லாம் தனியா நிக்கல அவர். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது வந்து விஜயோட அரசியல் வெல்லுமா தோக்குமாங்கிறதுக்குண்டான ஒரு டிஸ்கஷன் இல்ல. அவரை பின்பற்றி போற இளைஞர்கள்ல உண்மையிலேயே சமூக அக்கறை இருக்கிற இளைஞர்களா இருந்தா நீங்க இதை ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும். அவரால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமாங்கிறத நீங்க எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவுகளை எடுத்துக்கலாம். அது போக ஒரு அரசியல் தலைவரோட மூட், அந்த பொலிட்டிக்கல் எப்படி போகுது, பாலிடிக்ஸ் எப்படி போகுது 26 நோக்கின்றத நீங்க வந்து இந்த பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் அவங்கெல்லாம் பண்றது ரெண்டாவது தான். அவங்க வந்து அவங்களோட மூளை அதில் பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் யூ ஹேவ் டு வாட்ச் வாட் த லீடர்ஸ் டாக் அபவுட். அந்த ப்ரெஸ் மீட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னு டேரக்டா பார்க்கணும். நம்ம விஜய் வந்து கருத்து அப்படி டேரக்டா இது வரைக்கும் சொல்லாதனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவர் வெளியே வந்து பேசணும். அதே மாதிரி மற்ற தலைவர்களோட டைரக்ட் பேட்டியை பாருங்க, அதை பார்த்து தான் அவங்க மூடு உங்களுக்கு தெரியும், அரசியல் என்ன போக்குல போகுதுன்னு தெரியும். மற்ற எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு பேசுறவங்க தான். எனக்கு தெரியும், நான் ஒன் வாய்ஸ்ல வந்து பேட்டி எடுத்திருக்கிறேன். எல்லாருமே ஒரு ரெம்யூனரேஷனுக்கு பேசுறவங்க தான், காம்பன்சேஷனுக்கு பேசுறவங்க தான். கொள்கை கோட்பாடு அதோட எல்லாம் வந்து தூய்மையா பேசுறதுக்கெல்லாம் வந்து அது நம்மள மாதிரி உள்ள இருக்கிற அரசியல் இருந்தால் தான் பேச முடியுமே தவிர, அவங்க எல்லாருமே அவங்க 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 படிப்பு கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே காசுக்கு வேலை பேசி தான் யூடியூப்ல பேசுறாங்க. இது எனக்கு தெரியும், நான் பண்ணியிருக்கேன், கொடுக்குற இடத்துலயும் நம்ம இருந்திருக்கோம். அதனாலதான் இந்த சேனல்ல எனக்கு வேற யாரோட கருத்தும் இல்லை, நான் எப்படி பாக்குற இந்த அரசியலை இங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்றதை மட்டும்தான் இதுல நம்ம பேச போறோம்.
தொடர்ந்து பேசுவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.